ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா இபிஎஸ் உடைய சுற்றுப்பயணம் ஜனங்கள்லாம் கூட்டம்லாம் அள்ளுதுல அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய பணம் கையாடல் பண்ணுதுன்னா போயிட்டே இருக்கு. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு வீடியோ என்ன பண்ணுச்சு, வைரலா பரவிச்சு. புதுக்கோட்டை மாவட்டத்துல ஐயா எடப்பாடி பழனிசாமி வராருப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஒன்றியத்துக்கு 6 லட்சத்துல இருந்து 10 லட்சம் இந்தாங்க புடிங்க, இத்தனை ஆயிரம் பேர் நீங்க கூட்டு வந்துடணும், இத்தனை வண்டிகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமா என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. இதுக்கு பின்னாடி பணம் இருக்குது அப்படின்றது அரசல் புரசலா பேசப்பட்டது. என்னப்பா எடப்பாடி பழனிசாமிக்கா இவ்வளவு கூட்டம், சாத்தியமே இல்லையே, எப்படி அதிமுக காரங்களே வரமாட்டாங்களே, அப்படி இருக்கும்போது எப்படிப்பா இவ்வளவு கூட்டம் கொலை கொலையா வருது? ஆரம்பத்துல கோயம்புத்தூர்ல இவரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் போது கூட கொங்கு மண்டலத்துல கூட அவ்வளவு கிரௌடு வரலையே, ஆனா போக 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 கிரௌடு எப்படிப்பா கூட்டம் அள்ளுது அப்படின்னு ரொம்ப வியப்புல இருந்தாங்க. ஆனா பின்னாடி இவ்வளவு கட்டுக்கட்டா பணம் இருக்கு, அதன் அடிப்படையில தான் கூட்டங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் ஆச்சு. ஏன்னா அந்த வீடியோ வைரலாய் பரவிச்சு. எப்பா இத்தனை ஒன்றியத்துல வந்திருக்கோம் கொடுங்க, இத்தனை லட்சம் கொடுங்க, இத்தனை கார் எடுத்துட்டு வந்திருக்கோம் கொடுங்க, இவ்வளவு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரமா கேட்கிறாங்க. சோ உட்கார வச்சு கணக்கு போடுறாங்க. இதுக்குன்னு ஒரு ஆள் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க போல இருக்கு. சோ எல்லா மாவட்டத்திலையும் இப்படிதான் என்ன பண்றாங்க, கூட்டங்களை கூட்டுறாங்க. ஆனா இபிஎஸ் அவர்களுக்கு உண்மையா கூடுற கூட்டம் இல்ல, இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, காசு கொடுத்து சேர்த்த கூட்டம் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா வந்தது. இது போக சிவகங்கை மாவட்டத்துக்கு ஐயா இபிஎஸ் அவர்கள் வருகிறார் அப்படின்ற செய்தி கேட்ட உடனே சிவகங்கை மாவட்டத்தில் ஆல்ரெடி எதிர்க்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. முக்குளத்தூர் கூட்டமைப்பு போஸ்டர் ஒட்டி தன்னுடைய கண்டனங்களை தெரிவிச்சாங்க. ஐயா இபிஎஸ் அவர்களுக்கு எதிராகவே நாங்க நிற்கிறோம், அவருடைய சுற்றுப்பயணத்துல எந்த அளவுக்கு தோல்வியை ஏற்படுத்துவோம் அப்படின்றத பாருங்க, அவருடைய அணிக்கு எதிராகவே நாங்கள் வாக்களிப்போம் 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டி என்ன பண்ணாங்க, ஐயா இபிஎஸ் அவர்களுக்கு கண்டனங்கள் தெரிவிச்சாங்க. இதனால பயந்து போயிட்டார் இபிஎஸ் அவர்கள். என்னப்பா சிவகங்கை மாவட்டத்துல நான் எதிர்பார்க்கிறத விட அதிகமா கூட்டம் கூடணும், இது வரைக்கும் எந்த மாவட்டத்திலும் கூடாத கூட்டங்கள் சிவகங்கை மாவட்டத்துல கூடணும், அப்படி கூடுற கூட்டம் பார்த்து எல்லாருமே என்ன சொல்லணும், இபிஎஸ்க்கு பரவாயில்ல, சிவகங்கை மாவட்டத்துல முக்குளத்தூர் சமுதாயத்துல இந்த அளவுக்கு அவருக்கு கூட்டம் கூடுதா அப்படின்ற ரேஞ்சில் எல்லாரும் வியப்படைஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க இருந்து ஆளை கூட்டின்னு வருவீங்களோ கூட்டின்னு வர மாட்டீங்களோ எனக்கு அதை பத்திலாம் கிடையாது. ஆனா சிவகங்கை மாவட்டத்துல பிள்ளைன்னு என்ன பண்ணணும், மக்கள் கூட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இபிஎஸ் அவர்கள் ஆர்டர் போட்டார். உடனே என்ன பண்ணாங்க, அண்ணனுடைய விழுதுகள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, கிரௌடுகளை கூட்டுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்னையில இருந்து கூட கூட்டு போயிருக்காங்க சார் பஸ்ஸை வச்சு. என்னன்னா ஒரு புடவை, அதாவது எல்லாருக்கும் ஈவனா ஒரே கலர்ல புடவை, ஒரு தட்டு 200 ரூபாய் பணம், இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சன்மானம். இவங்க என்ன பண்றாங்க, இதை வாங்கிட்டு இங்க இந்திரா நகர்ல இருந்து கூட நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, கூட்டின்னு போயிருக்காங்க. கொலை கொலையா என்ன பண்ணிருக்காங்க, கூட்டின்னு போயிட்டு கூட்டத்தை குவிச்சிருக்கிறாங்க. இதனால பாக்குற மீடியாக்கள் மக்களுக்கு எல்லாம் பரவாயில்லப்பா இபிஎஸ் அவர்களுக்கு இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு, எந்த மாவட்டத்துல அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ சிவகங்கை மாவட்டத்துல எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொன்ன சிவகங்கை மாவட்டத்திலேயே இந்த அளவுக்கு கூட்டம் அள்ளுதே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இபிஎஸ் அவர்களை புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஒரு சேலை, ஒரு தட்டு, 200 ரூபாய் பணம். இதுல நிறைய பேர் குற்றம் சாட்டியிருக்காங்க. எப்பா எங்களுக்கு சேலை கொடுத்துட்டாங்க பாருங்க, கட்டி இருக்கிறோம், எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது, எல்லாருக்கும் ஈவனா ஒரே சேலை, தட்டு கூட கொடுத்துட்டாங்க, ஆனா 200 ரூபாய் பணம் கொடுக்கலப்பா, கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ ரொம்ப வைரலாவே பரவி இருக்கு. இதனால எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு காசு கொடுத்து கூட்டத்தை சேர்க்கிறார், உண்மையான கூடுகிற கூட்டம் அல்ல அப்படின்னு. இதுவே திமுக ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க, முன்னெடுக்கிறாங்க. கூட்டம் சாரசாரையா வருது. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு மாநாடோ ஒரு பிரச்சாரமோ என்னன்னா பொதுவா காசு கொடுத்து கூடுவாங்க, அது எந்த கட்சியா இருந்தாலும் காசு கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ஆட்களை சேர்ப்பாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி வாரி இறைக்கிற மாதிரி யாருமே இருக்கல. இதுக்கு ஈடி என்ன பண்ணிட்டு இருக்குது, லஞ்சத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு, வருமான வரித்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த வீடியோக்கெல்லாம் வைரலா பரவுது சார். பரவி இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறாங்க, பாஜக மிஷன்ல இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, தூய்மையானவர்கள், கரைப்படியாதவர்கள். இதுவே திமுகவுடைய விஷயங்கள் இது மாதிரி பரவிச்சுன்னா உடனே அடுத்து ஈடி வந்திருக்குமே, என்ன பண்ணிருக்கோம், அலசி ஆராய்ஞ்சிருக்குமே, இந்த மாதிரி வீடியோ பரவிச்சா எங்க யாரு உங்க பிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம், வருமான வரித்துறை வந்திருக்கும், சிபிஐ வந்திருக்கும், எல்லாமே வந்திருக்கும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீடியோ, அதாவது
புதுக்கோட்டை மாவட்டத்துல 6 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் வந்து என்ன பண்ணிருக்கு, ஒரு ஒன்றியத்துக்கு பணம் போயிருக்கு. இந்த பணம் கட்டுக்கட்டான பணம் எங்க, யாரோடது, புடிங்கப்பா அந்த வீடியோ ஆதாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் புடி, இந்த பணத்தை யாரு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இடியோ சிபிஐயோ வருமான வரித்துறையோ யாருன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணல, வந்து கேட்கவே இல்லை. ஏன்னா பாஜக கூட இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்துல இவ்வளவு கொடுக்குறாங்க. இப்பவே அதிமுக இவ்வளவு கொடுக்குதுன்னா வாக்குக்கு எவ்வளவு கொடுப்பாங்க தேர்தல் நேரத்துல, ஒரு வாக்குக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. ஆனா ஒண்ணுப்பா, அதிமுக பாக்கெட்ல இவ்வளோ பணம் இருக்குது, தேர்தல் டைம்ல கொலையா பணம் வந்து என்ன பண்ண போகுது, கையாடல் பண்ண போகுது, பரவ போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு இபிஎஸ் அவர்கள் கூட்டத்தை கூட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டோம். காசு கொடுத்து என்ன பண்றாரு, கூட்டத்தை கூட்டுறாரு. ஏன்னா அவருக்கு மாசு தான். அது ஒரு பேசுற பேச்சுகள் அர்த்தம் இருக்குதோ இல்லையோ, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண போறன்ற திட்டங்களை கொடுக்கிறாரோ இல்லையோ, தமிழ்நாட்டு வளர்ச்சி அடைய வைக்கணும்ன்ற திட்டங்கள் கொடுக்கிறாரோ இல்லையோ, அது அவருக்கு வந்து பெருசா இல்ல. மக்கள் கூடணும், கூட்டினாலே நம்ம வந்து ஒரு பெரிய மிக்க தலைவர், மாஸ்தான தலைவர் அப்படின்றத ஒரு பிரதிபலிக்கணும், இதுதான். ஆனா இந்த கூட்டத்தை நம்பிய தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இவ்வளவு ஏன், உங்களுக்கு கூட்டமா கூட்டுறாங்கல்ல, அதுல வருகிற ஜனங்கள் கூட உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. காசுக்காக வருகிற கூட்டம் காசை வாங்கிட்டு உங்களுக்கு டாட்டா தான் காட்டுவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், மாச காட்டிட்டு பெருசா வந்து என்ன பண்ணிடலாம், நம்மளுடைய தலைவர் மாசான தலைவர் அப்படின்றத நீங்க என்ன பண்ணலாம், காட்டிக்கலாம், மக்களை கூட்டம் கூட்டி காட்டிக்கலாம். ஆனா நீங்க தேர்தலை நிக்கும் பொழுது மக்கள் உங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்பிப்பாங்க. இதுல ஐயா இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு, கிராமப்புறங்கள கடை வச்சிருக்கிறவங்களுக்கு உரிமை தொகை கொடுக்கணும் அப்படின்னு திமுக அரசு கொண்டு வருது. திமுக அரசு வந்து இந்த சட்டத்தை இது பண்றது இப்ப இல்ல, அதிமுக ஆட்சி காலத்திலேயே இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இந்த உரிமை கட்டணம்ன்றது அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு வந்து என்னன்னா, தூங்கி எழுந்து வந்து பேசணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான். பின்னாடி இது வந்து அதிமுக ஆட்சி காலத்துல இருந்திருக்கா இல்லையா அப்படின்றது அவருக்கு தெரியவில்லை. இவ்வளவு ஏன் அறநிலைத்துறை காசு எடுத்து கல்விக்கு கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆனா இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்திலேயே இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க, அதை மறந்துட்டாரு. திமுக தான் புதுசா செய்யுது அப்படின்ற மாதிரி. இப்போ கிராமப்புறங்களை கடை வச்சவங்களுக்கு உரிமை கட்டணம் வழங்கணும் அப்படின்னு திமுக தான் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேல பழிய போடுறாரு. இதுக்கு பெரியசாமி அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்காரு. ஏன்பா இது திமுக ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்தாங்க, உங்க அம்மா அவங்களா கொண்டு வந்திருக்காங்க, பாருங்க, எடுத்து பாருங்க, எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு, அரசிதழ்ல வெளியிட்டு இருக்கீங்க, ரெக்கார்ட்ல இருக்கு. உங்க குலதெய்வம் அம்மா அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பண்ணிருக்காங்க பாருங்க, உங்க ஆட்சி காலத்துல பண்ணிருக்காங்க, நீங்களே பண்ணிருக்கீங்க பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை புட்டு வைக்கிறாரு. சோ ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாம தான் என்ன செஞ்சிருக்கிறோம், தன்னுடைய ஆட்சி காலத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கூட தெரியாம முழுக்க என்ன பண்றாங்க, திமுக அரசு மேலே குறை சொல்லி என்ன பண்றாங்க, தவறான தகவலை, பொய்யான தகவலை ஐயா இபிஎஸ் அவர்கள் பரப்பிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு புறம் போது இந்த கூட்டங்கள் விஷயங்கள் இப்ப ரொம்ப வைரலா இருக்கு. சோ புதுக்கோட்டை மாவட்டத்துல கட்டுக்கட்டா பணம் வந்து பரிமாறி இருக்கு, அந்த ஒரு விஷயமே இன்னும் அடங்கல. அதுக்குள்ள சிவகங்கை மாவட்டத்துல 200 ரூபாய் ஒரு சேலை தட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி கூட்டத்தை வந்து என்ன பண்ணிருக்கா, இந்த கூட்டம் அடுத்து வந்து என்ன பண்ணிருக்கு, பக்கத்து மாவட்டத்துக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. இந்த 2 வீடியோவும் ரொம்ப வைரலா பரவி இருக்கு. இப்படிதாங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை கூட்டுறாரு. உண்மையான அவருக்காக ஆதரவு கொடுக்கிறது, அவர் அங்கீகரிக்கிற கூட்டம்லாம் இல்ல. இந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை சேர்க்கிறார் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணமா இருக்கு. ஐயா எடப்பாடி பழனிசாமி சிவகங்கை மாவட்டத்துல தான் ஒரு மாசான தலைவரா இருக்கணும், தனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்களில் இருந்து என்ன பண்றாரு, கூட்டத்தை கூட்டி வந்திருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி அவர் வந்து காசு கொடுத்துதான் கூட்டத்தை கூட்டுறார் அப்படின்ற ஒரு விஷயம் வீடியோ மூலியமா வைரலா இருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.